ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு, அதுக்கு நம்ம நல்ல ஒரு கூலிங்கான ஒரு பாயாசம், இளநீர் பாயாசம் வைக்கலாம். சோபகிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் பிறக்குது. இந்த நாளில் நம்ம பாயாசம், ஸ்வீட்டு, காரம் எல்லாம் செய்வோம். இதில் இளநீர் பாயாசம் நம்ம செய்யலாம். வெயில் ரொம்ப போட்டு பட்டையாக இருக்குது. அதுக்கு ஒரு இளநீர் பாயாசமாக வச்சு சாப்பிட்லாம். சரி, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள், நான் 2 இளநீ வாங்கி 2 இளநீனுடைய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தனியாக அந்த தேங்காய் வழுக்கு இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் வழுக்கையாக இருந்தது, கொஞ்சம் காயாக இருக்குது. அது நம்ம சொல்ல முடியாது, இப்படி தான் கிடைக்கும். நம்ம ரொம்ப நுங்கு பதமாக கேட்டாலும் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. சரி, இதிலே நம்ம பண்ணலாம். தேங்காய் இளநீர் எப்படி பண்ணுறது, இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இது 2 இனி தேவையான பொருள் பார்த்துடலாம். அரை மூடி வர தேங்காயில் தேங்காய் பால், கெட்டிப்பால், ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவும் வாங்குகிற நம்ம பாலில் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சது ஃப்ரிட்ஜிலேருந்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாயசம் கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்போவுமே பாயசங்கிறது கொஞ்சம் வாயில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். லிக்விட் ரொம்ப தண்ணியாக ஓட இருக்கக்கூடாது. அப்புறம் முந்திரி தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம நெய்யில் பொடிச்சு போடலாம். இது மேலே போடுறதுக்காக மட்டும்தான். இது ஆப்ஷனல், முற்றிலும் ஆப்ஷனல். வேணும்னா போடலாம், வேண்டான்னா விட்டுறலாம். கண்டென்ஸ்டு மில்க் மேடு, இது நம்ம பாயசத்துக்கு போடுறதுங்க. பார்த்தீங்களா, மில்க் மேடு. இப்போ இது மட்டும் போட்டால் பத்தாது, கூட கொஞ்சம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம், கருப்பட்டியெல்லாம் சேர்த்தலாமான்னா சேர்த்தலாம், பட் கலர் மாறிடும். இது பியூராக ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனுடைய தன்மை அப்படியே நல்லா தான் இருக்கும். அதனால் நான் இந்த தடவை நம்ம நார்மல் சுகரை தான் போடுறேன், ஒயிட் சுகர். இப்போ நான் எடுத்து வச்ச பால்லையே கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் பால் போல் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அதிக வேலைலாம் இல்லை. நம்ம பாலில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றி திக்காக்கிக்கிறது தான் வேலை. பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் வச்சு விட்டுருக்கேன். இதை ஆன் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து நம்ம திக்காக்கிக்கலாம். அந்த பால் காயறதுக்குள்ளார நம்ம இதில் பாதியை போட்டு அரைச்சிக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பாதியை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இளநீரை கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சாச்சு. சரி, இது பால் காயட்டும். மீதி இருந்த தேங்காய் வழுக்கையை இங்கே பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு வாய்க்கு ஒன்றா வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த சைமல்டேனியஸாக அந்த பால் காயறதுக்குள்ளார இந்த முந்திரியை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது முந்திரி வறுக்கிறதா இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இது நல்ல பியூர் ஒயிட்டாக, இது நல்லா மேலே செவக்க இருக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக, ஒன்லி அழகுக்காக, டேஸ்ட்டுக்காக, அவங்கவுங்க விருப்பத்துக்காக முந்திரி. இப்போ இங்கே பாருங்கள், பால் காஞ்சிருச்சு. நான் இதில் நம்ம கலக்கி வச்சுருந்தோம்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலக்கி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே ஊற்றிடுறேன். ஊற்றின அடுத்த செகண்ட் திக்காகிடும். பாருங்கள், அரிசி மாவு கூட கொஞ்சம் டிலே ஆகும், அடுத்த செகண்ட் திக்காகிடும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா தேங்காய், அது உள்ளே போட்டுடலாம். இது கொஞ்சம் அந்த சூட்டில் இருந்து அந்த கொஞ்சம் அந்த வெந்துரும்ல, அதுக்காக. பாருங்கள், திக்காயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கண்டென்ஸ்டு மில்க் அப்படியே போட்டுடலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க, போட்டுடலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் போட்டு அதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டால் அதில் கொஞ்சம் ஒட்டி இருந்ததை கூட நம்ம இளநீரை விட்டு கலந்து எடுத்து போட்டாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இளநீரும் போடுவோம், இன்னும் வழுக்கை இருக்குது, தேங்காய் பால் இருக்குது, அதனால் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்தது போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், இறக்கி வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம வழுக்கை அரைச்சி வச்சுருந்தோம், அரைச்சி வச்சுருந்த வழுக்கையை என் கைப்பட்டாப்பில் கேமரா சாஞ்சிருச்சுங்க, அதை உள்ளே போட்டுடலாம். அப்படியே உள்ளே போட்டுருவோம்.
இப்போ இளநீரை விட்டு மிக்சியில் ஒட்டி இருந்தது அதையும் உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் அதுவும் சேர்த்துருவோம். கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இளநீர் தண்ணி திக்காயிட்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு இளநீரோடையது தெரியுதுங்களா? அவ்வளோதான் இளநீர் பாயாசம் ரெடி. இப்போது நம்ம வறுத்த முந்திரியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது மேலே அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் முந்திரி தான் போடணுங்கிறதில்ல, பாதாம் போடலாம், பிஸ்தா போடலாம், கிஸ்மிஸ் கூட போட்டுக்கலாம், டூட்டி ஃப்ரூட்டி அது போடலாம். அது அவங்கவுங்க விருப்பம், விருப்பத்தை பொறுத்தது. இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நாம் இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. நீங்கள் இனிப்பை மட்டும் இங்கே கொஞ்சம் நாங்கள் திக்காக குடிப்போம், அதனால் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். நீங்கள் இதில் குறைச்சிக்கிறதுனா குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இளநீர் பாயாசம் வச்சு வீட்டில் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீட்லேயே அசந்து போடுவாங்க, நீங்களும் அசந்து போயிடுவீங்க. இவ்வளோ ஈஸியாக இளநீர் பாயாசம்னு. அவ்வளோதான்.